பிரைஸ் பீ டு காட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்குண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாயிருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, தேவனை நோக்கி கூப்பிடுவோமாக. எவ்வளவோ நேரங்கள் நம்ம மனிதர்களை நோக்கி கூப்பிடுகிறோம், மனிதர்களை அழைக்கிறோம், அவன் பேசுகிறோம், அவன் உறவாடுகிறோம், சம்பாஷணை பண்ணுகிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம், களி கூறுகிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் உலகம் தருகிற சமாதானம், உலகம் தருகிற சந்தோஷம் அது என்றைக்கும் நிலை நிற்கிறது அல்ல. 2 நாள் 3 நாள் நம்மை விசாரிப்பார்கள், அடுத்து மறந்தே விடுவார்கள். அது மனித இயல்பு. ஆனால் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. எல்லா கவலைகளையும் வைக்க வேண்டிய ஒரே இடம் இயேசுவின் பாதம். நீ வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மோட ஒவ்வொருவரோட கர்த்தர் சொல்லுகிற, என்னை நோக்கி கூப்பிடு, நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கண்டும் காணாதவர் போல, கேட்டும் கேளாதவர் போல இருக்கிறவர் அல்ல. நம்மை சிருஷ்டித்த, நமக்கு ஜீவனை தந்த, நம்மை இம்மட்டுமாக நடத்தி வருகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய கண்கள், நீதிமான்கள் கூப்பிடும் போது அவர்கள் கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் திறந்தவைகளுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்க்கிறார், அவர் நம்மை நன்றாக அறிகிறார், நம்முடைய நிலைமைகளை அவர் புரிந்து கொள்கிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பு. இன்றைக்கு அநேகர் ஆமென் ஸ்தோத்திரம், தேவனால் நியமிக்கப்பட்டவர்களை நம்பி இருக்கிறார்கள். அது நல்லதுதான். நமக்காக ஆலோசனை தரும்படியாக, தீர்க்க தரிசனம் தரும்படியாக, நல்ல ஆலோசனைகள் தரும்படியாக தான் கர்த்தர் ஊழியக்காரர்களையும் மேய்ப்பர்களையும் சுவிசேஷர்களையும் தீர்க்கதரிசிகளை எல்லாம் வைத்திருக்கிறார். ஆனால் இங்கே கர்த்தர் பர்சனலி நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ என்னை நோக்கி கூப்பிட்டார், ஆமென், நீ இதுவரைக்கும் அறியாததும் உனக்கு இதுவரைக்கும் எட்டாததுமா இருக்கிற பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். யார் அதை நமக்கு அறிவிப்பார்? யெகோவா என்னும் நாமம் உள்ளவர். ஹல்லேலூயா. யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு காரியத்தை சொன்னார், நமக்கு ஒரு பெரிய காரியத்தை அறிவித்தால், இதை செய்கிற கர்த்தருமாய். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று நம்ம வாசிக்கிறோம். நிச்சயமாக அவர் செய்வதை சொல்வார், சொல்வதை செய்வார். ஹல்லேலூயா. இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா. கர்த்தர் பர்சனலி ஜெப நேரங்கள்லே, நம்ம வேத வாசிக்கும் போது, இல்லாவிட்டால் தரிசனங்கள்லே நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை, ஒரு தரிசனத்தை, ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்தார் என்றால், ஒரு ஆலோசனை நமக்கு தந்தார் என்றால், ஹல்லேலூயா, நிச்சயமாகவே அதை அவர் செய்கிறவராயிருக்கிறார், அதை திடப்படுத்துகிறவராயிருக்கிறார், அதை உருவேற்படுத்துகிறவராயிருக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அரைக்கிற கர்த்தர், இல்லாதவைகளை உருவாக்குகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். அதை திடப்படுத்துகிறவராயிருக்கிறார். நிச்சயமாகவே இன்றைக்கு கர்த்தர் சில வாக்குத்தத்தங்களை, சில ஆலோசனைகளை திடப்படுத்துகிறார். இதை செய்கிறவராயிருக்கிறார். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறவில்லை என்றால், இன்றைக்கு அதை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை செய்கிற கர்த்தர், திடப்படுத்துகிறவர், உருவேற்படுத்துகிறவர், யெகோவா எனும் நாமம் உள்ளவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. எந்த நேரத்திலே அவர் எரேமியாவோடு பேசுகிறார் தெரியுமா? எரேமியா இன்னும் எங்கதான் இருக்கிறார்? காவற்சாலை முற்றத்திலே அடைக்கப்பட்டு இருக்கிறார். இன்றைக்கும் ஆமென், சில இடங்களை நம்ம அடைக்கப்பட்டிருக்கிறோமா? ஆமென். மனதளவிலே
சரீர அளவிலே, குடும்ப சூழ்நிலையிலே, ஆமென் ஹalleluya, ஏதோதோ இடங்கள்ல நம்ம அடைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு, ஆமென் ஸ்தோத்திரம் ஹalleluya, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, தள்ளப்பட்ட நிலைமையிலே, ஆமென் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறோமா? நம்ம தீர்க்கதரிசியா இருக்கலாம், கர்த்தருக்கு வேண்டி ஆமென் உழைத்தவர்களா இருக்கலாம், தேவனுடைய நாமத்திற்காக பிரயோஜனப்பட்டவர்களா இருக்கலாம், பயன்பட்டவர்களா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஏதேதோ இடங்களிலே ஒதுங்கி போய் அடைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அடைக்கப்பட்ட நிலைமையிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். ஹalleluya. எரேமியா இன்னும் காவற்சாலை முற்றத்தில் அடைக்கப்பட்டுதான் இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் அவருக்கு உண்டாயிற்று, முதலாம் தரம் உண்டாயிற்று, இப்போ இரண்டாவது தரம் உண்டாகிறது. ஹalleluya. நிச்சயமாகவே ஆமென் ஹalleluya. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மோடு பேசுகிறவரா இருக்கிறார். அவர் நம் பக்கத்துல வருவார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எல்லா நாட்களிலேயும் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் நம்மோடு பேசுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஹalleluya. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த நாளிலே கர்த்தர் சில காரியங்களை நமக்கு அறிவிப்பார், நமக்கு உத்தரவு கொடுப்பார், அதை அவர் செய்வார், திடப்படுத்துவார், உருவேற்படுத்துவார். யெகோவா என்னும் நாமமுள்ளவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோமா? ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திர ராஜா, எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலேயும் நேர்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உடைய வசனத்தை, உடைய ஆலோசனையை அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலே அடைக்கப்பட்டிருந்தாலும், தள்ளப்பட்டிருந்தாலும், தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஏசப்பா நீர் எங்களோடு பேசுகிற தேவனா இருக்கிறீர். நீர் பேசுகிற, நீர் அறிவிக்கிற காரியங்களை அது எவ்வளவு பெரிய காரியமானாலும் அதை செய்கிறவராய், திடப்படுத்துகிறவராய், உருவேற்படுத்துகிறவராய் யெகோவா என்னும் நாமமுள்ளவர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. உண்மையே நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. அப்பா மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். ஹalleluya. மனுஷனை நம்பாதேங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரியுவான், ஆமை திரும்புவான். அந்நாள்ல அவன் யோசனைகள் அழிந்து போ. எல்லா நாளிலும் எப்போதும் உண்மையே நாங்கள் நோக்கி கூப்பிட்டு உண்மையை நம்பி இருக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all. Have a nice day. Amen.